இசை பற்றி சொல்கிற போது நீங்கள் கூட தற்கால வரி ஒன்று கூட எடுத்து சொல்லிக்கலாம். அவர் நேரமில்லை, இதெல்லாம் சொல்லலாம். இளையராஜா ஒரு முறை சொன்னார், இசையினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதுக்காக, தாமரை மலரை தனியாக எடுத்து வைத்தேன், ஒரு தூதுமில்லை ஒரு பேச்சுமில்லை, இது என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை சொல்லிவிட்டு அதே ஹம் பண்ணி அந்த பாட்டை பாடி காமிச்சார் பாருங்க. எது நெஞ்சம் மறப்பதில்லைங்கிற படத்தில் வரக்கூடிய பி சுசிலாமனுடைய பாட்டு வரியிலேருந்து ஒரு ஸ்டான்ஸாக எடுத்துருந்தார். அது தாமரை மாலை, எனக்கு வராது பாட்டு, அது ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த பாட்டு வரியை அவர் பாடி காமிச்சப்ப, இது நான் சின்ன பிள்ளையில் கேட்டது 10 வயசில், இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், அப்பா அந்த இசையோடைய தன்மை என்ன, ஒரு வரி வரியாகவே இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு எப்படி ஒரு கல்லை சிற்பமாக செதுக்கி ஒரு தெய்வத்தின் வடிவாக்கினோடனே அந்த சிற்பியை கும்பிடுவானோ, அதுபோல் இசைக்கான அந்த இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத சொல்லியிருந்தார். நீங்கள் அதே மாதிரி எடுத்து சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, பாராட்டுக்கலாம். அவங்க ஐயா சார் சொன்ன மாதிரி அது காலையில் வந்தது யார், அந்த நிரஞ்சனா வேற ஆளா இது வேற ஆளா அப்படிங்கிற மாதிரி, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்களும் நல்லா எடுத்துக்காட்டுகள் எல்லாம் வரிசைப்படுத்துறது நல்லா இருந்தது.